Hi students, welcome to the PharmDish Tamil YouTube channel. நம்ம லாஸ்ட் வீடியோல நியூரோஹியூமரல் டிரான்ஸ்மிஷன் அதாவது நியூரோ டிரான்ஸ்மிட்டர் எப்படி ரிலீஸ் ஆகுதுன்றத பார்த்தோம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப சிம்பிளா இந்த ரிலீஸ் ஆன நியூரோ டிரான்ஸ்மிட்டர் எந்த ரிசெப்டார்ல ஆக்ட் ஆகும். அதாவது நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஜி புரோட்டீன் கப்புல்டு ரிசெப்டார். அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஜி புரோட்டீன் கப்புல்டு ரிசெப்டார் அப்படிங்கிறது மேக்ஸிமம் நிறைய நியூரோ டிரான்ஸ்மிட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த ரிசெப்டாரா தான் ஆக்ட் ஆகும். அது மட்டும் இல்லாம நம்ம உடம்புல இருக்கிற மேக்ஸிமம் ரிசெப்டார்ஸ் ஜி புரோட்டீன் கப்புல்டு ரிசெப்டார் தான் இருக்கும். இந்த ஜி புரோட்டீன் கப்புல்டு ரிசெப்டாரோட ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் அது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரக்சர்லயே பாத்தீங்கன்னா இதுக்கான மீனிங் வந்துடும். என்ன அப்படின்னா ஜி புரோட்டீன் கப்புல்டு ரிசெப்டார். அப்போ இதுல ஒரு புரோட்டீன் மாலிகுல்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அது போக பாத்தீங்கன்னா இந்த ரிசெப்டாருக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா இதான் இதோட ஸ்ட்ரக்சர். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதுல ஒரு 7 பேசஸ் இருக்கும். பாம்பு மாதிரி சுருண்டு சுருண்டு பாத்தீங்கன்னா இது எக்ஸ்ட்ரா செல்லார், இது இன்ட்ரா செல்லார். இந்த செல் மெம்பரைன்ல பாத்தீங்க அப்படின்னா பாம்பு மாதிரி சுருண்டு சுருண்டு இருக்கிறதுனால இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செர்பன்டைன் ரிசெப்டார் அப்படிம்பாங்க. செர்பன்டைன் ரிசெப்டார். செர்பன்டைன் அப்படின்னா பாம்பு அப்படின்னு அர்த்தம். அப்போ பாம்பு மாதிரி இது சுருண்டு சுருண்டு இருக்கிறதுனால இதுக்கு இன்னொரு பேரு செர்பன்டைன் ரிசெப்டார் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இதுல பாத்தீங்க அப்படின்னா இதுல 7 கவுண்ட் இருக்கும். 1 2 3 4 5 6 7 தடவை இந்த மாதிரி சுருண்டு சுருண்டு இருக்கிறதுனால இதை 7 பேஸ் ரிசெப்டார் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? இந்த ரிசெப்டாரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜி புரோட்டீன் கப்புல்டுன்னு சொல்லியாச்சு. அப்போ உள்ள இந்த ரிசெப்டாரோட ஒரு புரோட்டீன் மாலிகுல்ஸ் இந்த புரோட்டீன் மாலிகுல்ஸ்க்கு பேர் தான் ஜி புரோட்டீன். ஜி புரோட்டீன் கப்புல்டுனா என்ன சேர்ந்து இருக்கும். இந்த ரிசெப்டாரோட ஜி புரோட்டீன் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த ரிசெப்டாருக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜி புரோட்டீன் கப்புல்டு ரிசெப்டார். ஓகேங்களா? இந்த ஜி புரோட்டீன் கப்புல்டு ரிசெப்டாரை பொறுத்த வரைக்கும் எப்படி இது ஆக்ட் ஆகுது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இதோட ஸ்ட்ரக்சரை பாத்தீங்க அப்படின்னா இதுல பாத்தீங்கன்னா இதுல எக்ஸ்ட்ரா செல்லார்ல லிகாண்ட் பைண்ட் ஆகும். அது போக பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற ஜி புரோட்டீன் இருக்குல்ல, இந்த ஜி புரோட்டீன்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 3 சப் யூனிட் இருக்கும். என்னன்னா ஆல்பா, பீட்டா, காமா அப்படின்னு சொல்லிட்டு 3 சப் யூனிட்ஸ் இருக்கும். இந்த 3 சப் யூனிட்ல பாத்தீங்கன்னா இந்த ஆல்பா சப் யூனிட் இருக்குல்ல, இந்த ஆல்பா சப் யூனிட்டோட ஜிடிபி அதாவது கோனசின் டைபாஸ்பேட் சேர்ந்து இருக்கும். ஓகேங்களா? இது நார்மலா ரெஸ்டிங்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இது எப்படி இந்த ஜி புரோட்டீன் கப்புல்டு ரிசெப்டார் ஆக்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஜரா இந்த ஒரு 5 ஸ்டெப்ஸ் தான் இதுல மேஜரா இன்வால்வ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா லிகாண்ட் பைண்டிங் அப்படிங்கிறது தான். லிகாண்ட் பைண்டிங் ஒண்ணும் கிடையாது. இந்த ரிசெப்டார்ல இந்த இடத்துல லிகாண்ட் பைண்ட் ஆகும். அதாவது ரிசெப்டாரோட எக்ஸ்டர்னல் சைட்ல இருக்கிற இந்த இடத்துல லிகாண்ட் பைண்ட் ஆகும். லிகாண்ட் பைண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஜி புரோட்டீன் இருக்கு பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற ஜி புரோட்டீன் இருக்குல்ல, இந்த ஜி புரோட்டீன்ல இருக்கிற ஆல்பா சப் யூனிட் இருக்குல்ல, இதுல இருக்கிற ஜிடிபி பாத்தீங்க அப்படின்னா ஜிடிபியா கன்வெர்ட் ஆயிடும். எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா ஜிடிபிங்கிறது அதாவது டைபாஸ்பேட் அப்படிங்கிறது பாஸ்பரைசேஷன் மூலமா ட்ரைபாஸ்பேட்டா மாறிடும். இப்படி மாறிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அதாவது எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 3 ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்பா, பீட்டா, காமா. இந்த 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த 3 பேர் ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்போது ஒரு லிகாண்ட் பைண்ட் ஆகுது. அதாவது வேற ஒருத்தவங்க எக்ஸ்டர்னலா வர்றாங்க. வந்த உடனே என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 3 பேர்த்த என்ன பண்ணும் அப்படின்னா பிரிச்சு விட்டுரும். அதாவது இதுல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிடிபி அப்படிங்கிறது ஜிடிபியா கன்வெர்ட் ஆயிடும். ஜிடிபியா கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த பீட்டாவும் இந்த காமாவும் தனியா போயிடும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு காமாவும் பீட்டாவும் தனியா போயிடும். அது போக இந்த ஜிடிபி இருக்கு பாத்தீங்களா, இதுல இருக்கிற ஆல்பாவோட ஜிடிபி பைண்ட் ஆயிடும். ஜிடிபி அதாவது ஜிடிபி ஃபர்ஸ்ட் இருந்துச்சு, அதுல ஜிடிபி பைண்ட் ஆகுறதுனால இந்த ரெண்டும் தனித்தனியா போயிடும். ஓகேங்களா? இதுதான் செகண்ட் ஸ்டெப். என்ன அப்படின்னா ஆக்டிவேஷன் ஆஃப் ஜி புரோட்டீன். லிகாண்ட் பைண்ட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஜி புரோட்டீன் ஆக்டிவேட் ஆயிடும். ஜி புரோட்டீன் எப்படி ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜி புரோட்டீன்ல லிகாண்ட் பைண்ட் ஆகும் போது இந்த ஆல்பா, பீட்டா, காமான் இருக்குல்ல, இதுல ஆல்பால இருக்கிற ஜிடிபி ஜிடிபியா கன்வெர்ட் ஆயிடும். அப்படி ஜிடிபியா கன்வெர்ட் ஆன உடனே ரெண்டும் டிசோசியேட் ஆயிடும். அதாவது தனித்தனியா போயிடும். பீட்டாவும் காமாவும் தனியா போயிடும். ஜிடிபியும் ஜிடிபியும் மட்டும் தனியா வந்துடும். ஓகேங்களா? அதாவது ஜி புரோட்டீன் டிசோசியேஷன். ஜி புரோட்டீன் டிசோசியேஷன் என்ன அர்த்தம்? ஜி புரோட்டீன் தனித்தனியா பிரிஞ்சிருச்சு. 3 சேர்ந்து இருந்துச்சு. ஆல்பா, பீட்டா, காமா 3 சேர்ந்து இருந்துச்சு. அதுல ஆல்பா தனியா, பீட்டா, காமா தனியா சேர்ந்து போயிருச்சு. ஓகேங்களா? அப்போ 2வது ஸ்டெப் ஜி புரோட்டீன் டிசோசியேஷன் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ இப்படி ரெண்டும் தனித்தனியா பிரிஞ்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆல்பா சப் யூனிட் இருக்குல்ல, அது கூட ஜிடிபி இருக்குல்ல, இந்த ஜிடிபி சேர்ந்து பாத்தீங்க அப்படின்னா இது ரெஸ்பான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண விட்டுரும். அதாவது ரெஸ்பான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய செகண்டரி மெசஞ்சர்ஸ் ஆக்டிவேட் பண்ணி விட்டுரும். செகண்டரி மெசஞ்சர்ஸ் ஆக்டிவேட் பண்ணி விட்டுரும். செகண்டரி மெசஞ்சர்ஸ் அப்படிங்கிறது என்ன இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சைக்ளிக் ஏஎம்பியா இருக்கலாம், சைக்ளிக் ஏஎம்பியா இருக்கலாம், இல்லைன்னா IP3 இருக்கலாம், இனோசிரால் பாஸ்பேட் 3 இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். செகண்டரி மெசஞ்சர்ஸ் ரிலீஸ் பண்றதுனால
ஆட்டோமேட்டிக்கா இந்த செகண்டரி மெசஞ்சர்ஸ் என்ன பண்ணும், சிக்னலை ப்ரொடியூஸ் பண்ணி அதோட ஆக்ஷனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி விட்டுரும். இதுதான் வந்து காமனான மெக்கானிசம். ஓகேங்களா? இந்த மெக்கானிசம் நடந்ததுக்கு அப்புறம், அதாவது சிக்னல் ஆம்பிளிபிகேஷன் நடந்த உடனே, சிக்னல் நடந்து முடிஞ்ச உடனே என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அகைன் வந்து டெர்மினேஷன் ஆஃப் சிக்னல். சிக்னல் எப்படி டெர்மினேட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற ஜிடிபி இருக்குல்ல, ஜிடிபி என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா சிக்னல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், அதாவது அதோட சிக்னலை பண்ணி முடிச்ச உடனே என்ன ஆகும்னா, இந்த ஜிடிபி அகைன் வந்து ஜிடிபியா கன்வெர்ட் ஆயிடும். அப்போ இந்த ஆல்பா சப் யூனிட்டோட ஜிடிபிங்கிறது அகைன் வந்துடும். இந்த மாதிரி ஜிடிபி அகைன் வந்துருச்சு அப்படின்னா மறுபடியும் வந்து அசோசியேட் ஆயிடும். எது கூட, இங்க இருக்கிற பீட்டான்ட்டு காமாவோட சேர்ந்துரும். அப்போ மறுபடியும் அகைன் வந்து ரெஸ்டிங்க்கு வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டெப்ஸ் வந்துடும். புரிஞ்சுதா? ஓகே, இப்போ எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் எல்லாம் கொடுக்கும்? மெயினா அந்த ஜி புரோட்டீன் கப்புள் ரிசெப்டாரை பொறுத்த வரைக்கும் மேஜரா வந்து 3 டைப்ஸ் இருக்கு. அதாவது ஜிஎஸ், ஜிஐ, ஜிக்யூ அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப் இருக்கு. இந்த 3 டைப் வந்து பாத்தீங்கன்னா, ஜிஎஸ் அப்படிங்கிறது ஸ்டிமுலண்ட் அப்படின்னு சொல்லலாம், ஸ்டிமுலேஷன். ஜிஐ அப்படிங்கிறது இன்ஹிபிஷன் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஜிக்யூ அப்படிங்கிறது கப்புள்டு ரிசெப்டார் அப்படிங்களா, ஜி புரோட்டீன் கப்புள்டா இருக்கிறது அப்படிங்கிறது, ரெண்டுமே சேர்த்து கொடுக்கும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேஜரா வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் சைக்ளிக் ஐஎம்பி, அதாவது சைக்ளிக் ஐஎம்பி வந்து அதிகப்படுத்தும், அதை இன்க்ரீஸ் பண்ணும். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடினைல் சைக்ளேஸ் பேத்வே வந்துட்டு ஆக்டிவேட் பண்றதுனால இது என்ன பண்ணும், ஸ்டிமுலண்ட் வந்து அடினைல் சைக்ளேஸ் பேத்வே வந்து ஆக்டிவேட் பண்ணும். ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா சைக்ளிக் ஐஎம்பி ப்ரொடியூஸ் ஆகும். அதே ஜி இன்ஹிபிட்டர் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அடினைல் சைக்ளேஸ் பேத்வேவை இன்ஹிபிட் பண்ணும். அப்ப இன்ஹிபிட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா சைக்ளிக் ஐஎம்பியோட கான்சென்ட்ரேஷன் கம்மி ஆயிடும். அது போக ஜிக்யூ, அதாவது கப்புல்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது என்ன பண்ணும்னா பிஎல்சி பேத்வே வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணும். பிஎல்சி பேத்வேங்கிறது பாஸ்போலைபேஸ் சி அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு பேத்வே. இதை பண்றதுனால ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, IP3 இனோசிட்டால் 3 பாஸ்பேட் இதை வந்து ஜென்ரேட் பண்ணும். அது போக டைசில் கிளைசரால வந்து டிஏஜி வந்து ஜென்ரேட் பண்ணும். இந்த ரெண்டையுமே வந்து ஒரே டைம்ல வந்துட்டு ஜென்ரேட் பண்ணும். இது வந்து ஒரு மெக்கானிசம். ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜி புரோட்டீன் கப்புள் ரிசெப்டாரை பொறுத்த வரைக்கும் ஜி புரோட்டீன் நார்மலா ரெஸ்டிங்ல இருக்கும்போது அதுல எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. ரெஸ்டிங்கா இருக்கும்போது அதோட ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து 3 புரோட்டீன்ஸ், அதாவது 3 சப் யூனிட்ஸ் வந்து இருக்கும். ஆல்பா, பீட்டா, காமா அப்படின்னு சொல்லிட்டு 3 சப் யூனிட் இருக்கும். அதுல ஆல்பா சப் யூனிட்ல மட்டும் ஜிடிபி இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஒரு லிகாண்ட் வந்து இதுல பைண்ட் ஆகும் போது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, லிகாண்ட் வந்து பைண்ட் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்கா இங்க இருக்கிற ஜிடிபி அப்படிங்கிறது ஜிடிபியா வந்து கன்வெர்ட் ஆயிடும். ஜிடிபியா கன்வெர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இது என்ன ஆகும், டிசோசியேட் ஆயிடும். ஆல்பா சப் யூனிட் தனியாகவும் பீட்டான்ட்டு காமா சப் யூனிட் வந்து தனியாகவும் வந்து செப்பரேட் ஆயிடும். இந்த மாதிரி செப்பரேட் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஆல்பா சப் யூனிட் என்ன பண்ணும்னா ஆக்டிவேட் பண்ணும், செகண்டரி மெசஞ்சர்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணும். அந்த செகண்டரி மெசஞ்சர்ஸ் என்னலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஸ்டிமுலேட்டரியா இருந்துச்சு அப்படின்னா சைக்ளிக் ஏஎம்பியா இருக்கலாம், அதாவது சைக்ளிக் ஏஎம்பியா இருக்கலாம். அதே மாதிரி இன்ஹிபிட்டரியா இருந்துச்சுன்னா சைக்ளிக் ஏஎம்பி வந்து கம்மி பண்ணலாம். அதே மாதிரி கப்புல்டா இருந்துச்சு அப்படின்னா பிஎல்சி பேத்வே வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணலாம். இந்த மாதிரியான சிக்னல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி விடும். அது ஜிடிபி மட்டும் தனியா வந்ததுக்கு அப்புறம், இந்த மாதிரியான ரெஸ்பான்ஸை கொடுத்ததுக்கு அப்புறம் அகைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜிடிபி இருக்குல்ல, அதாவது ட்ரைபாஸ்பேட் இருக்குல்ல, அது அகைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜிடிபியா கன்வெர்ட் ஆயிடும். இந்த ரெஸ்பான்ஸை கொடுத்ததுக்கு அப்புறம் ஜிடிபியா கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா வந்து டிசோசியேட் ஆனது மறுபடியும் அசோசியேட் ஆகி ரெஸ்டிங் ஸ்டேட்ல இருக்கிற 3மே சேர்ந்துரும். அதாவது ஆல்பா, பீட்டா, டெல்டா, இந்த பீட்டா, காமா இந்த 3மே வந்து அகைன் வந்து சேர்ந்துரும். இதுதான் வந்து நார்மலா நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் ரிசெப்டார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா மஸ்கார்னிக் ரிசெப்டார், அப்புறம் பீட்டா அட்ரினர்ஜிக் ரிசெப்டார்ஸ், இது எல்லாமே வந்து ஜி புரோட்டீன் கப்புல்டு ரிசெப்டார் தான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த ஜி புரோட்டீன் கப்புல்டு ரிசெப்டார் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்து நம்ம நிறைய ரிமைனிங் இருக்கிற ரிசெப்டார்ஸோட டைப்ஸ் எல்லாம் ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை.